காலையில் நடைப்பயிற்சி அல்லது ஓட்டப்பயிற்சி, மாலையில் உடற்பயிற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். உடற்பயிற்சிங்கிறது யோகாசனம் அல்லது ஜிம்மில் போய் பண்ணுறது. ஜிம்மில் போய் பண்ணுறதா இருந்தால் அது மாலையில் வைத்து கொள்ளலாம். காலையில் நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, அப்புறம் யோகாசன பயிற்சி, இதை காலையில் வச்சுக்கலாம். மாலையில் நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது ஜிம்மில் போய் ஒரு அரை மணி நேரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலையில் ஒரு 3/4 மணி நேரம், மாலையில் ஒரு அரை மணி நேரம், இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணும்போது உடற்பயிற்சி நமக்கு ஒரு எளிதாக மாறும். தொடர்ச்சியாக ஒரு நாளுக்கு தேவையான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, அப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் மாற்றி மாற்றி தொடர்ந்து இப்போ காலையிலே முடிச்சிடணும் அல்லது சாயந்தரம் முடிச்சிடணும் அப்படின்னு பண்ணும்போது அதுவே நமக்கு மிகப்பெரிய சிரமமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காலையில் உடற்பயிற்சி, மாலையில் நடைப்பயிற்சி, அல்லது காலையில் நடைப்பயிற்சி அல்லது மாலையில் உடற்பயிற்சி, அந்த மாதிரி தனித்தனியாக காலையில் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி, மாலையில் ஒரு 3/4 மணி நேரம் நடைப்பயிற்சி. இந்த மாதிரி பண்ணும்போது உடற்பயிற்சி என்பது எளிதாக இருக்கும், நல்ல இனிமையாக, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி காலையில் உடற்பயிற்சி பண்ணுறதுங்கிறது நமக்கு சிரமமே இல்லாமல் இருக்கும். காலையிலோ மாலையிலோ நம்ம நடைப்பயிற்சி செய்கிறோம் அல்லது ஓட்டப்பயிற்சி செய்கிறோம், அது தனியாக செய்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களோட சேர்ந்து நடந்து போய் எதாவது பேசிக்கிட்டே நடைப்பயிற்சி செய்கிறது, அது பேசிக்கிட்டே ஓட முடியாதுல்ல. இப்போ நடந்து போகும்போது நீங்கள் பேசிக்கிட்டே ஓடிடலாம். பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு நடைப்பயிற்சி செய்யும்போது ஒரு 4 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஓட்டப்பயிற்சி எடுக்கிறீர்கள் என்றால் ஒன்றாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக 4 பேர் ஒன்றா சேர்ந்து நடந்து பேசிக்கிட்டே போக முடியாதுல்ல. ஓடும்போது நம்ம பேச முடியாது. நல்லா கவனிச்சிங்களா? நடக்கும்போது வேணால் நீங்கள் பேசிடலாம். அப்போது ஓடும்போது உங்களால் பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நடைப்பயிற்சி செய்யும்போது நம்ம பேசுவதை தவிர்ப்பது தான் நல்லது. பேச முடியுதுங்கிறக்காக நம்ம பேசக்கூடாது. நடைப்பயிற்சி செய்யும்போது நம்மளால் பேச முடியுங்கிறக்காக அப்போ ஓடும்போது பேசி பாருங்கள். உங்களால் முடியலல்ல. ஓட்டப்பயிற்சி செய்யும்போது உங்களால் பேச முடியாது தானே. பேசுவது எளிதாக இருக்காது. அப்போ ஓடும்போது நம்ம பேசுவதை தவிர்த்து விடுகிறோம். ஓடும்போது 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஓடுறதும் முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போகிறது நம்மளால் முடியுதுன்னு நினச்சிட்டு நம்ம நடைப்பயிற்சி செய்யும்போது 4 பேர் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. ஏன்னா நடைப்பயிற்சி செய்கிறது அவங்க கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த கஷ்டமான விஷயத்தில் அதை குறைக்கிறக்காக, அந்த கஷ்டத்தை குறைக்கிறக்காக பேசிக்கிட்டே போனால் நடைப்பயிற்சி எளிதுன்னு நினைக்கிறாங்க. பேசிக்கிட்டே நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது, நடைப்பயிற்சி செய்கிற நோக்கத்தோடு நீங்கள் நடக்கும்போது 4 பேரோடு சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போனீங்கன்னா அந்த நடைப்பயிற்சியே உங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கும். கண்டிப்பாக அதனால் முன்னேற்றம் ஏற்படவே செய்யாது. நல்லா கவனித்து பாருங்கள். கும்பலாக பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க பாருங்கள், நடைப்பயிற்சி செய்வாங்க. பல வருஷமாக கூட நடைப்பயிற்சி, ஆனால் அவங்க உடம்புல எந்த மாற்றமும் ஏற்படாது, எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. ஒரு மேற்கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க போகவே மாட்டாங்க, போக முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லாக் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் அவங்க தனியாக போகும்போது தான் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது அந்த உடல் நிலையில் முன்னேற்றத்தை காண முடியும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண முடியும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது ஊரில் உள்ள விஷயம், அரசியல் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே நடந்து போவீங்க. அப்போ உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் எப்படி யோசிக்க போகிறீங்க? நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிற உடல் ஆரோக்கியத்துக்கு. அப்போது ஒரு செயல் என்பது உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு செயலை செய்கிறீங்க. அப்போ அதை பற்றி தானே யோசிக்கணும், அதை பற்றியான யோசனை தானே உங்களுக்கு வரணும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. அப்போது உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. ஏன்னா அதனால் நம்ம ஓடிக்கிட்டே போகும்போது நம்மளால் பேச முடியாது. ஓட்டப்பயிற்சி செய்யும்போது யாராவது பேசிக்கிட்டே ஓட்டப்பயிற்சி செய்ய முடியுமா? 4 பேர் ஒன்றா சேர்ந்து. அதே மாதிரி நம்ம நடைப்பயிற்சி செய்யும்போதும் நடைப்பயிற்சியோட அடுத்த கட்டம் தான் ஓட்டப்பயிற்சி. சரி, நடந்துக்கிட்டே இருக்கமே, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்கமே, இனிமேல் ஓட்டப்பயிற்சி செய்யலாம். ஓட்டப்பயிற்சி செய்கிறது இன்னும் நல்லது, இதயம் அதிகமாக துடிக்கும், நல்ல சுவாசம் நல்லா அதிகமாக வாங்கும், அது நல்லது. ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக நல்லா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், உடம்பும் குறையும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நடந்துக்கிட்டே இருந்த நாம் நடைப்பயிற்சி செய்வதையே வழக்கமாக கொண்டனாங்க. இப்போ நம்ம ஓட்டப்பயிற்சிக்கு நம்ம மாறுறோம். அப்போது ஓட்டப்பயிற்சி நம்ம தனியாக தான் பண்ண முடியும். 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஓட முடியாது. ஒரே லெவலில் ஓடிக்கிட்டே பேசிக்கிட்டே ஓட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம நடந்துக்கிட்டே போகும்போது மட்டும் ஏன் பேசணும்? நடைப்பயிற்சி செய்கிற நோக்கத்தோடு நீங்கள் நடக்கும்போது ஏன் பேசிக்கிட்டே போகிறீங்க? நடந்துக்கிட்டே பேசலாம். நீங்கள் வேறு தனியாக எங்கேயாவது நடந்துக்கிட்டே பேசுகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நடைப்பயிற்சி செய்கிற நோக்கத்துடன் நீங்கள் இந்த காலையில் உடல் ஆரோக்கியத்திற்காக நடைப்பயிற்சி செய்கிற நோக்கத்தோடு நீங்கள் நடக்கும்போது ஏன் பேசிக்கிட்டே போகிறீங்க?
அதனால் வந்து அது தப்பான ஒரு நடைமுறை. அதனால் உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது, பின்னேற்றமும் ஏற்படும். ஏன்னா அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போய் ஆகணும். ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு வருஷமாக நம்ம நடைப்பயிற்சி மட்டுமே செஞ்சிகிட்ருப்போம். நமக்கே தோணும் கொஞ்சம் நடைப்பயிற்சி வந்து ஓட்டப்பயிற்சியாக மாற்றலாம் அப்படின்னு கூட தோணும். நிறைய முடிவு கொஞ்சம் வேகமாக நடக்கலாம் அல்லது மெதுவாக நடக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக நடக்கும்போது நம்ம சுதந்திரமாக ஒரு முடிவை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தலாம். நீங்கள் கூட்டமாக நடந்து போனீங்கன்னு வச்சிங்க, கூட்டமாக பேசிக்கிட்டு நடந்து போனால் நீங்கள் தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. நீங்கள் தனித்து நடப்பதையே வந்து பார்த்து பயப்படுறீங்க. 4 பேர் விமர்சிப்பாங்க, நம்ம 4 பேர் நமக்கு தெரிந்த 4 பேரை விட்டுட்டு நம்ம தனியாக நடக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க. அவங்க விமர்சிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம சுயநலமாக நம்ம தனியாக நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 பேரோடு சேர்ந்து நடப்பீங்க. அதனால் தனியாக நடக்கிறது வந்து ரொம்ப தைரியமான ஒரு விஷயம். நிறைய விமர்சனங்களை கடந்து விமர்சனங்களை வந்து எதிர்கொள்கிற திறன், விமர்சனங்களை தாங்கி கொண்டு தனித்து இயங்குகிற திறன் எங்கே உங்களுக்கு கிடைக்கும்னா தனியாக நடந்து செல்லும்போது உங்களுக்கு கிடைக்கும். கூட்டமாக நடந்து போகிறாங்க பாருங்கள், அவங்க மற்றவங்க விமர்சனங்களால் ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க. நடைபயிற்சி செய்கிற நோக்கத்தோடு நடக்கிறவர்கள் கூட்டமாக நடந்து போனீங்கன்னா 4 பேர் விமர்சிக்கும்போது அது உங்களை ரொம்ப பாதிக்கும். அதுவே இப்போ எத்தனை பேர் விமர்சித்தாலும் சரி, நான் வந்து இந்த வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக நடந்து போங்க, தனியாக உடற்பயிற்சி செய்யுங்க, தனியாக நடந்து போங்க, தனியாக ஓட்டப்பயிற்சி செய்யுங்க. அதனால் உடற்பயிற்சின்னு வரும்போது அதை நீங்கள் தனியாக செய்யுங்கள். கூட்டமாக நடந்து போயிட்டு அரசியலை பேசிக்கிட்டு சினிமாவை பேசிக்கிட்டு காலங்காத்தால் சம்மந்தமே இல்லாமல் 5-6 மணிக்கு நீங்கள் நடந்து போகிறீங்க. அந்த நேரத்தில் அரசியலை பேசிக்கிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது தானே. 6 மணிக்கு யாராவது அரசியலை பேசிக்கிட்டு அல்லது ஏதோ ஒரு விஷயத்த கூட்டமாக நடந்து போயிட்டு பேசிக்கிட்டு போகிறது வந்து அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கேடாகத்தான் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தவே செய்யாது.